பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 11, 12, 13 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நியூஸ் இப்போ ரொம்ப கம்மியாக வருதுப்பா. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் நெருங்குறதுனால மேபி மார்ச் 16ஆம் தேதி அறிவிக்கப்படும் சொல்லி ஒரு வியூகமாக சொல்கிறாங்க. மார்ச் 16 சரிங்களா. அதனால் அதிகபட்சமான திட்டங்கள், அதாவது பெயர் வச்சு வைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் வரலை. அங்கங்கே ஓப்பன் பண்ணுறாங்க நிறையா, பட் இந்த திட்டத்தின்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை சரிங்களா. அதனால் மினிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்ப்போம். இந்த மார்ச் மாதம் நம்மளுக்கு நியூஸுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் சரிங்களா. சரி ரைட், நம்ம பார்க்கலாம். இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு சார்ந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 அதை போட்டிருக்காங்க. மெயினாக எதுக்கு அப்படின்னா பதுக்கலை தடுக்கிறதுக்காக. ப்ளஸ் அது போக நம்ம உள்நாட்டு உற்பத்தி சரிங்களா, நம்ம இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியை 10% அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க. உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தியை சரிங்களா. அப்போ மேபி இந்த எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமில் இது கேட்கலாம். உள்நாட்டு சமையல் உற்பத்தியை எவ்வளோ அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 10% சரிங்களா. ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்த இரட்டை இலக்க பொருளாதாரம் திரும்ப நியூஸில் வந்துட்டுருக்குப்பா. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு ஃபஸ்ட்டு டைம் இரட்டை இலக்க பொருளாதாரம் 11.19% எட்டியிருக்கு சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில், ஜிஎஸ்டிபியில். ஓகே ரைட். அடுத்து இந்த பொது சிவில் சட்டம் அவசியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 44 அந்த இது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக பார்த்துக்கோங்க. முஸ்லீம் தனிநபர் சட்டம், அதாவது ஷரியத் சட்டம்னு சொல்லுவாங்களே, அது பயன்பாட்டுக்கு வந்தது 1937. ப்ளஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1951ஆம் ஆண்டு அதாவது நரசு அப்பா மாலி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சரிங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனிநபர் சட்டங்கள், சொத்துரிமை உள்ளிட்டவை தொடர்பான சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு இணங்கி உள்ளதா என்பதை ஆராய முடியாது அப்படின்னு பம்பாய் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அதாவது தனிநபர் சட்டம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, முஸ்லீம் பெண்களுக்கு, அதாவது முஸ்லீம் தனிநபர் சட்டம் பார்த்தோம்ல, ஷரியத் சட்டம்னு சொல்லிட்டு, இப்போது அந்த சட்டத்தின்படி நம்ம ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது சரிங்களா, தனிநபர் சட்டம் இருக்குது. அதை எடுத்து இது தவறு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா தனிநபர் சட்டத்தில் கோர்ட் ஆராய முடியாது. அது அரசியலமைப்புக்கு முரணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய முடியாது. அப்படி ஒரு இது இருக்குது சரிங்களா. அது எந்த இதில் உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னா நரசு அப்பா மாலி வழக்கு சரிங்களா. அதனால தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, பொது சிவில் சட்டம் அவசியம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்ப்பா. ஏன்னா சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேப்பரே இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாமில், குரூப் 1ம் சரி குரூப் 2 மெயின்ஸுக்கும் சரி. இதில் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சரியா. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். மெயினாக இந்த எந்த வழக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது பாருங்கள், நியூஸ் எதுவுமே இல்லை. இந்தது என்ன அப்படின்னா 2020ஆம் ஆண்டு இந்த கால்வான் பள்ளத்தாக்குல பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ இருந்து அந்நிய நேரடி முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம பார்டரில் இருக்கக்கூடிய நாடுகள் சரிங்களா, சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான், பூட்டான், நேபாளம், மியான்மர், இந்த நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட கம்பெனிஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பெர்மிஷன் வாங்குறதா இருந்துச்சு. இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீட்டு கொள்கையில் கொஞ்சம் திருத்தம் மேற்கொள்ள இருக்காங்க சரிங்களா. எல்லாத்துக்குமே பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சிலருக்கு வாங்கினா மட்டும் போதும். மிச்சப்படி உங்கள் கம்பெனிஸ் தாராளமாக உள்ளே கொண்டு வந்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த தடை எப்போ விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2020ஆம் ஆண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு வரையும் நீட்டிக்கப்பட்டிருக்குப்பா சரியா. அதோட திட்ட செலவு 8.7 லட்சம் கோடியாக உயர்த்துறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது கிராமப்புறங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் சென்றடைகிறத, குழாய் மூலியம் சென்றடைகிறத உறுதி செய்கிறதா இந்த ஜல்ஜீவன் திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ அந்த நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது இந்த உலகக்கோப்பை சார்ந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதிக சிக்ஸ் அடித்தது சஞ்சு சாம்சன், 24 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. வேறு இந்தியா சார்ந்து வந்தது அபிஷேக் சர்மா. என்னென்னா 18 பந்துகளில் அதிவேகமாக அரை சதம் அடித்தது சாரிப்பா இந்த 2020 வேர்ல்டு கப்பில். ஓகே ரைட்.
147 காற்றாலை இறக்கைகளை கையாண்டு தூத்துக்குடி வஉசி துறைமுகம் ஒரு சிறப்பான இடம் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா, இந்தியாவிலே அதிகபட்சமாக ஒரே நேரத்தில் 147 காற்றாலைகள் சைனாலேருந்து இறக்குமதியான காற்றாலைகளை பத்திரமா கையாண்டு இறக்குமதி பண்ணதில் தூத்துக்குடி துறைமுகம் மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஏன்னா இந்திய அளவில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. சரி, வேறு இந்த ஹர்மூஸ் நீரிணை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. வேறு இன்ஃபர்மேஷன் இதில் எதுவும் இல்லைப்பா. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக அரசியல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான். இன்னும் எலெக்ஷன் தேதியெலாம் வந்துருச்சுன்னா நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை கூட நியூஸ் போடலாம் போல், அவ்வளோதான் நியூஸ் இருக்கும் போல். சரி, ரைட், ஓகே. இந்த பாருங்கள், என்னென்னா கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் ஒழுங்காற்று சட்டம் 1956. இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, கேபிள் டிவி ஒழுங்காற்று சட்டம் 1956 மேபி கேட்கலாம், நியூஸ் பேப்பரில் வந்தது. சரிங்களா, ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு விளம்பரம் போடும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடாது, அந்த விளம்பரம் வந்து லாஜிக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த தலையில் எண்ணெயை தேய்ச்சொன்னே முடி வளர்கிற மாதிரி காமிக்கிறது, டக்குன்னு ஹைட் ஆகி சின்ன பையன் வந்து பெரிய பையன் ஆகிற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டு இல்லாமல், அதாவது அதே மாதிரி இங்கே பாருங்களேன், அதிசயமான தன்மை அல்லது தரத்தை கொண்டுள்ளது என விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப அதிசயமான தன்மை அப்படின்னு, அது இதை சாப்பிட்டா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி எதையும் வியாபாரம் பண்ணக்கூடாது, லாஜிக்காக விளம்பரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, அதாவது கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் ஒழுங்காற்று சட்டம் 1956 பேஸ் பண்ணி. ரைட், ஓகேப்பா. வேற இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் சேவை. ஆக்சுவலாக இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் சேவைன்னா என்னென்னா, அதாவது வணிகர்கள் இது வந்து ஒரே தளமாக செயல்படும் இந்த நெட்வொர்க்கு. வணிகர்கள் இருப்பாங்க, ப்ளஸ் வாங்குறவங்க, சரிங்களா, பொருள்களை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. அமௌண்ட் வந்து பொதுவாக இந்த அக்ரிகேட்டர் அப்படின்ற நெட்வொர்க்கில் போட்டுருவாங்க. அப்போ வணிகர்கள் யார் அனுப்புனாங்களோ அவங்க அமௌண்ட்டை வந்து எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி அவங்க எடுத்துக்கலாம். சரிங்களா, ரிமோட்லேயே ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறதும் ஒரு பொருளை எடுத்துக்கிறதும் நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து கிரெட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்காங்க இந்த அப்ளிகேஷனை செயல்படுத்துறது. சரிங்களா, அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ன்றது ஒரு ப்ரொசீஜர், அதை செயல்படுத்தக்கூடிய நிறுவனம் பேர் கிரெட். சரிங்களா, இந்த கிரெட் நிறுவனத்துக்கு நம்ம இந்திய ரிசர்வ் வங்கியே அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கம்பெனின்னு கேட்கலாம், இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிரெட்ன்ற நிறுவனத்துக்கு. சரிங்களா, அடுத்து இந்த பாருங்கள், இதில் இதுதான் மெயின். பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா டிசம்பர் 25, 2000 துவக்கப்பட்டிருக்கு. அதுபடி கிராம சாலை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க 370 கிலோமீட்டருக்கு. நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரதமர் கிராம் சதக் யோஜனா அப்படின்னா கிராமங்களுக்கு ரோடு போடுறது. இன்னொன்று, மசகு எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் சென்னையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, லூப்ரிகண்ட் ஆயில்னு சொல்லுவாங்களே, உள்ளூரில் மசகு எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைத்து தேசத்திற்கு பணத்தை மிச்சப்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். சென்னையில் உள்ள இந்தியன் எண்ணெய் நிறுவனத்தின் மசகு எண்ணெய் கலப்பு ஆலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. சரிங்களா, அது ரொம்ப முக்கியமா. இந்தியாவிலே ஃபஸ்ட் இல்லை, அப்படி கொடுக்கலவங்க. அதாவது இது ஒரு மசகு எண்ணெய் ஆலை வந்து சென்னையில் இப்போ புதுசாக துவங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, லூப்ரிகண்ட் ஆயில். ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இப்போதைக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுன்றது வராது. அவசரப்பட்டு குடத்தில் போய் பெட்ரோல் வாங்குறது, டீசல் வாங்குறது அதெல்லாம் வேணாங்கப்பா. ஏன்னா அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவாப்ரேட் ஆகக்கூடிய பொருள், ப்ளஸ் அதோட டென்சிட்டி குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு யூஸே கிடையாது. இப்போதைக்கு அந்த அளவுக்கு வரல. சரிங்களா, கேஸ் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக ஒரு 74 டேஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்காது, அது கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது நம்ம இந்தியாவில். சரி, பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். 2006 ஐநா சபை வந்துட்டு பெண் விவசாயிகள் ஆண்டா பிரகடனப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 2026 ஐநா பெண் விவசாயிகள் ஆண்டாக பிரகடனப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானதுப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், சரளா பெண் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சரளா பெண் அப்படின்னா என்னென்னா, கால்நடைகளின் ஆரோக்கியம் தொடர்பாக மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் செயற்கை நுண்ணறிவை, அதாவது இந்த சரளா பெண் அப்படின்றது கால்நடை ஆரோக்கியத்துக்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி
விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்பளிக்கிறதா இருந்தது. சரிங்களா? அப்போ நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரளாபேன் அப்படின்ற முன்முயற்சி எதுக்குன்னா கால்நடைகளோட ஆரோக்கியத்துக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறது. இன்னொன்று நமோ ட்ரோன் திட்டம், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நமோ ட்ரோன் திட்டம் அப்படின்றது வேளாண் துறையில் புதிய வசதிகளை மேம்படுத்தி பெண் சுய உதவி குழுக்கள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன் வழங்கப்பட்டு அவங்களுக்கு விவசாயத்தில் எப்படி அந்த ட்ரோனை பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறதா என்ன அப்படின்னா இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம். சரிங்களா? நமோ ட்ரோன் தீதி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா சொல்லும்போது நீதின்னு சொல்லிட்டோம், ஆக்சுவலாக தீதி. சரிங்களா? நமோ ட்ரோன் தீதி திட்டம் எதுக்காக அப்படின்னா வேளாண் துறையில் பெண்கள் வந்து ட்ரோனை பயன்படுத்துறதுக்காக பயிற்சி கொடுக்குறது. சரியா? ட்ரோன் தீதி. வேறு இங்கே பாருங்கள், நியூஸ் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. சில்லறை பணவீக்கம் அவ்வளோதான் இருக்குது. ஸோ 3 நாள் நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா. 11, 12, 13. ஸோ நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அடுத்த பேக்கிங் வந்து 15ஆம் தேதி நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த 15ஆம் தேதி இப்போது இந்த 3 நாள் ஆக்சுவலாக 12, 13, 14, 14ஆம் தேதி 14, 15 ஈவினிங் தான் நம்ம அடுத்த பேக்கிங் பண்ணுறோம். ஸோ விருப்பப்படுறவங்க 8667772290 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி.